என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாதக பலன் அறிதல். ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதற்கு எந்தெந்த விஷயங்களை ஜோதிடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 4 விதமான தன்மை, ஒரு 4 விதிமுறையை எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்துறோம். ஒரு 4 விதிமுறை எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதிமுறை. அந்த விதிமுறையை எதுக்கு நம்ம அணுகி பலன் பார்க்கிறோம் அப்படிங்கறத அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுல 4 விதிமுறை அப்படிங்கிறதுல ராசி பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 12 ராசிக்கு பலன் பார்க்கக்கூடிய முறை. ஒரு வருடம் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பார்க்கக்கூடியது ராசி பலன் அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். ஒரு ராசிக்கு கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்து அப்படிங்கிறத ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு பொதுத்தன்மை. ஒரு ராசிக்கு பலன் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பொதுத்தன்மை. உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் 12 ராசியில ஏதேனும் ஒரு ராசியில பிறக்கிறோம். இந்த ராசி பலன் எல்லாருக்கும் பலிதமாகுதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஒரு மனிதனுடைய லக்னத்தை வச்சு பலன் சொல்லும் போது, ஒரே லக்னம் ஒரே ராசியிலும் பல லட்சம் பேர் பிறக்கலாம். அதுல லக்னம் போடும்போது தனித்தன்மை ஆகும். ராசி பலன் அப்படிங்கிறது 12 ராசிக்கு பலன் சொல்லக்கூடிய முறை. அதுக்கு பேரு ராசி பலன். அப்ப ராசி பலன் அப்படிங்கிறது 90% பேருக்கு நடக்கலாம், அல்லது 10% பேருக்கு நடக்காம போகலாம், அல்லது 90% பேருக்கு நடக்காம போகலாம், 10% பேருக்கு நடக்கலாம். அது பொது பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுத்தன்மையானது, ஒரு பொதுவா பார்க்கக்கூடிய விஷயம் தான் ராசி பலன். அந்த ராசியில லக்னம்னு ஒண்ணு போடும்போது ஒரு தனி நபருடைய பலனா மாறுது. ஒரு பொதுத்தன்மையா இருக்கிறது ஒரு சிறப்பு தன்மையா மாறுது, ஒரு தனித்தன்மையா மாறுது. ஒரு மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் 7.5 சனி நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு பொதுவா சொல்றோம். அதுவே ஒரு மேச ராசியா இருந்து ஒரு கன்னி லக்னமா இருக்கும்போது, அந்த லக்னத்துக்கு சனி 5, 6 கூடையவராகி அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்யறாரு அப்படிங்கிறது அதுல ஒரு சிறப்பு தன்மை. இப்ப ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுத்தன்மையா நம்ம சொல்லக்கூடிய பலன். ஒரு லக்னம் போடும்போது அது தனித்தன்மையா மாறுது. அப்போ ஒரு ராசி பலன் நம்ம பொதுவா பலன் பார்க்கறத விட, அந்த ராசி பலனுக்கு லக்னத்தையும் வச்சு பலன் பார்க்கும்போது ஒரு தனித்தன்மையை அது கண்டிப்பா வாங்குது. அப்போ ஒரு மேச ராசிக்காரர்களுக்கு இப்ப 7.5 சனி நடக்குது அப்படின்னா எல்லா மேச ராசிக்கும் ஒரே மாதிரி பலன் தருமானா அங்க இல்லை. கன்னி லக்னம் மேச ராசி இருக்கும்போது ஒரு பலன் தரும், துலா லக்னம் மேச ராசிக்கு ஒரு பலன் தரும், விருச்சிக லக்னம் மேச ராசிக்கு ஒரு பலன் தரும், தனுசு லக்னம் மேச ராசிக்கு ஒரு பலன் தரும். அப்போ ஒரு 7.5 சனி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி பலனை கொடுக்கும். அதுதான் அதோட தனித்தன்மை. 12 ராசிக்கு பலன் சொல்லும் போது அது பொதுத்தன்மையா மாறி, அது பொதுத்தன்மையா இருந்து ஒரு லக்னம் போடும்போது அது தனித்தன்மையா மாறிடுது. அப்ப அந்த தனித்தன்மையை நம்ம எப்ப பார்க்கிறோம் அப்படின்னா, லக்னத்தையும் இணைச்சு பார்க்கும்போது 90% அந்த பலன் தவறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ராசிக்குன்னு பலன் பார்க்காம அவர் என்ன லக்னத்துல பிறந்தாரு, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் எங்க இருக்குது, கோச்சாரத்தில் எங்க இருக்குதுன்னு அப்படி பல விதிகளை நம்ம அணுகி பார்க்கணும். அப்ப ராசி தன்மைங்கிறது ஒண்ணு, அது பொதுப்படியா பார்க்கக்கூடியது. அந்த ராசி தன்மைக்கு அடுத்து லக்னம் போடும்போது 12 பாவங்களை வச்சு நம்ம பலன் பார்க்கணும். அப்போ ரூல் நம்பர் 1ல ராசின்னு ஒண்ணு இருக்கு, அது பொதுத்தன்மை வாய்ந்தது. லக்னம் போடும்போது அது தனித்தன்மையா மாறுது. அப்ப லக்னம் போடும்போது அங்க ராசிங்கிறத தாண்டி பாவகம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப 12 ராசி மாதிரி 12 பாவங்களும் இருக்கு. அந்த 12 பாவகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் பிறந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாவங்கள் மாறும். அப்ப மேச லக்னம் மேச ராசியாவே இருந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஒரு மேச ராசி சிம்ம லக்னமா இருந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்ப முதல்ல என்ன ராசிங்கிறத பொதுத்தன்மையை பார்க்கிறோம். லக்னம் போடும்போது அதோட தனித்தன்மையை பார்த்து அந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் எந்த பாவாதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுல 3ஆவதா பார்க்க வேண்டியது கிரகம்னு ஒண்ணு இருக்கு. 12 ராசி தன்மை, அதுக்கு பிறகு 12 பாவ காரகத்துவம், அதுக்கு பிறகு கிரக காரகத்துவம் ஒண்ணு இருக்கு. எல்லா ராசிக்கும் ஒரு கிரகம் ஒரே மாதிரி வேலை செய்யுமானா செய்யாது.
ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் தன்னுடைய தன்மையை மாத்தி. அப்ப ராசிங்கிறது பொதுத்தன்மை, லக்னத்தை பிரிக்கும் போது பாவகம்ங்கிற ஒரு விஷயத்த தனியா பிரிச்சுக்காது. அந்த பாவகத்தோட கிரகத்தையும் நம்ம இணைச்சு பார்க்க போறோம். அப்ப ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், இப்ப மூணையும் நம்ம பிரிக்கிறதா இருக்கும். ஒரு கிரகம் பொதுவா ஒரு ராசியில் இருக்குன்னு பாக்குறத விட அந்த லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குன்னு பாக்குறோம். அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு நல்லது செய்யக்கூடியதா, லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியதா, கெட்டது செய்யக்கூடியதா அப்படிங்கிறத அதையும் பிரிச்சு பார்க்கிற மாதிரி ஒரு தன்மையை அது ஏற்படுத்து. அப்ப ராசி காரகத்துவம் கண்டிப்பா பார்க்கிறோம், அதுக்கு அடுத்து பாவ காரகத்துவம் பார்க்கிறோம், அதுக்கு அடுத்து கிரக காரகத்துவம் பார்க்கிறோம். அப்ப இந்த மூணுத்துக்கு என்ன சார் வேலை அப்படிங்கிறது ஒண்ணு கேள்வியா வரும்போது, ராசிங்கிறது ஒரு பொதுத்தன்மையானது, லக்னம் போடும்போது அது பாவகம் தனித்தன்மையா மாறுது. அப்ப அந்த பாவகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சம்பவத்தை செயல்படுத்தக்கூடியது பாவகம் தான். ஒரு பலன் நடக்கணும் அப்படின்னா அந்த பலன் அந்த பாவகத்துல நின்ற கிரகமோ அல்லது பாவாதிபதியோ, என்ன ரூல் அப்படின்னா ஒரு பாவாதிபதியை விட பாவத்தில் நின்ற கிரகம் பலவான் அப்படிங்கிற ஒரு ரூல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னே வச்சுக்குவோம். ராகு அப்படிங்கிறது வீடு வாசலை கட்டும் போது பல தடை பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா கண்டிப்பா அது வீடு வாசலை கட்டி முடிக்குங்கிறது உண்மை. ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் நின்றால் அந்த பாவகத்துக்கான பலனை அது கண்டிப்பா செய்தே தீரும். அங்க நல்லவர் கெட்டவருங்கிற அங்கீகாரத்தை எடுத்து கிடையாது. நல்லவர் கெட்டவருங்கிற அங்கீகாரம் பாவக ரீதியா சில மாற்றங்கள் வரும். உதாரணத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி 4ல் இருக்கிறதுக்கும் ஒரு பாதகாதிபதி 4ல் இருக்கிறதுக்கும் ராகு கேதுக்கள் 4ல் இருக்கிறதுக்கும் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு இருக்கிறதுக்கும் இப்படி பல வித்தியாசங்கள் அங்க மாறுபடுது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு பாவம் அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை செயல்படுத்துறதோட முடிஞ்சிடும். ஒரு பாவகத்தோட வேலை எப்ப அப்படின்னா, ஏன் ஒரு பாவகத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு தசாபுத்தின உடனே பாவக மாற்றம் இருக்காங்கிறதையும் பார்க்கிறோம். 4ல் இருக்கிற கிரகம் 3ல் இருக்கா அல்லது 5ல் இருக்காங்கிற ஒரு பாவக மாற்றத்தையும் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த கிரகம் அந்த பாவத்தோட வேலை செய்ய போகுதா, அது எப்ப செய்யுது அப்படின்னா அந்த நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி காலத்துல அந்த பாவகத்தோட வேலையை அது செய்தே தீரும். அப்போ ராசிக்குன்னு நம்ம பொதுவா சொல்லும் போது ஒரு லக்னம் போட்டு 12 பாவகத்தை பிரிக்கும் போது அந்த பாவத்தில் நின்ற கிரகம் அந்த பாவத்துக்கான பலனை செயல்படுத்துறதுக்காக நிற்குது. அப்புறம் ஒரு பாவத்துல கிரகம் இல்லை அப்படின்னா அந்த பாவாதிபதி அந்த பாவத்தை செயல்படுத்த போறார். அப்ப பாருங்க, ஒரு பாவகம் அப்படின்னா என்ன சம்பவங்கிறத உறுதிப்படுத்து. ஒரு 4ஆம் இடம் எடுத்துக்கிட்டா அது தாயாரை குறிக்குதா, வீடு வாசலை குறிக்குதா, வாகனத்தை குறிக்குதா, சொத்து சுகங்களை குறிக்குதா, சுகஸ்தானங்களை குறிக்குதா அப்படிங்கிறது நிறைய ஒரு பாவகத்துக்குள்ள நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. எல்லா ஜோதிடரும் ஒரு பாவகத்துக்குள்ள எவ்வளவு காரகத்துவங்கள் இருக்கோ அவ்வளவு படிச்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. அப்ப பாவகத்தினோட காரகத்துவத்தை அதிகம் படிக்க படிக்க ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடருடைய அறிவு சில விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா போய் சொல்றதுக்கு பயன்படுது. அப்ப பாவகாரகத்துவம் எவ்வளவு படிச்சாலும் அது பிரயோஜனமா தான் இருக்கும். அப்போ ஒரு பாவகத்துல பல காரகத்துவங்கள் இருந்தாலும் அதில் நின்ற கிரகம் அந்த பாவகாரத்துல எதுன்னு பிரிச்சு காட்டுற வேலையை அந்த கிரகம் செய்யுது. பாருங்க, ஒரு பாவகம் அப்படிங்கிறது ஒரு சம்பவத்தை முடிவு பண்ணுது. அது எந்த சம்பவமா இருந்தாலும் அந்த சம்பவத்தை முடிவு பண்றது அந்த பாவகம் தான். அந்த பாவத்தை செயல்படுத்துறது அந்த பாவத்தில் நின்ற கிரகமோ பாவாதிபதியோ. அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாவத்தில் நின்ற கிரகமோ அல்லது பாவாதிபதியோ அந்த சம்பவத்தை செய்ய வைக்கும். ஒரு ராசி பொதுத்தன்மையா இருந்து ஒரு லக்னம் போடும்போது அது 12 பாவகமா பிரிச்சு அந்த பாவகாரகத்துல எந்த சம்பவத்தை கிரகம் செய்ய போகுதுங்கிறது தான் கிரகம். அப்போ ஒவ்வொரு பாவகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. இங்க அந்த நட்சத்திரத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு சம்பவம் செய்யும் போது பாவம் சம்பவத்தை சொல்லும், பாவாதிபதியோ பாவத்தில் நின்ற கிரகமோ அந்த சம்பவத்தை செய்ய வைக்கும். அந்த கிரகம் என்ற நட்சத்திர அதிபதி அந்த சம்பவத்தை செய்யறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும். அப்ப முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா ராசி தன்மையை பாக்குறோம், அதுக்கு அடுத்து லக்னம் போட்ட பிறகு 12 பாவகாரகத்துவத்தை பாக்குறோம், அதுக்கு அடுத்து அந்த பாவத்தில் நின்றவர் யார், பாவாதிபதி யார் அப்படிங்கிறத பாக்குறோம். பாவத்தில் நின்றுட்டா பாவாதிபதிக்கு வேலை இல்லை. பாவத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா பாவாதிபதியை நம்ம பார்க்கணும். அப்ப பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பாவாதிபதிக்கு அங்க வேலை இல்லாம போயிடும். அப்ப அந்த பாவகத்தில் நின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த நட்சத்திராதிபதி அந்த லக்னத்துக்கு எங்க இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரா,
அஷ்டமாதிபதியா பாதகாதிபதியா அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த சம்பவம் எந்த மாதிரியான செயல்பாட்டை செய்ய போகுது, அதுக்கான சூழ்நிலையை பிரித்து தர்றதுதான் நட்சத்திர அதிபதி. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பலன் எடுக்கும்போது ராசித்தன்மையை பார்த்து, பாவகத்தன்மையை பார்த்து, பாவகத்தில் நின்ற கிரகத்தை பார்த்து, பாவாதிபதியையும் பார்த்து, அந்த பாவத்தில் நின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்காருங்கிறதையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும். இந்த சம்பவம் இந்த காலத்துலதான் நடக்க போகுதுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அப்ப இந்த சம்பவம் எப்ப சார் நடக்கும் அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி காலத்திலையும் கோச்சார காலத்திலையும் நடக்கும். ஒரு கிரகம் தன்னோட தசாபுத்தியினோட வேலையை தன் கோச்சார காலத்திலும் செய்தே தீருது. அப்ப அந்த கிரகம் கோச்சாரத்துல எங்க போறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப ஒரு ஜாதக பலனறிதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பலனை தீர்மானிக்கும் போது இத்தனை விஷயங்களையும் கண்டிப்பா பார்க்கணுங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு அடிப்படை. அப்ப அந்த அடிப்படையான விதிகள் ஒரு சம்பவத்தை செய்த பிறகு அந்த சம்பவத்துக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்களை தீர்மானிக்கக்கூடியவங்க அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ராகு, கேது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கன்னி லக்னம் 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அதாவது தனுசு ராசியில ராகு இருக்காருங்கிறது பொதுத்தன்மை. அந்த லக்னத்துக்கு 4ல ராகு இருக்குதுங்கிறது தனித்தன்மை. அந்த ராகு தன்னுடைய தசை புத்தி அந்த காலத்துல 4வது வீட்டு வேலையை கண்டிப்பா செய்தே தீரும். அங்க 3 நட்சத்திரம் இருக்கு, மூலம் நட்சத்திரம் இருக்கு, பூராட நட்சத்திரம் இருக்கு, உத்திராட நட்சத்திரம் இருக்கு. ஒரு கன்னி லக்னம்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல ராகு நிக்கிறாரு, ராகுனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப 4ஆம் பாவமான வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிலம், பூமி இதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய வேலையை ராகுத்தான் செய்ய போறார். அவருதான் அந்த அந்த சம்பவத்தை நடத்தக்கூடிய டிசைடர்னு சொல்ல வரும். அந்த சம்பவத்தை அவருதான் செய்ய போறாரு. யாரு? ராகு. அப்ப அந்த ராகு சம்பவத்தை செய்யும் போது கேது நட்சத்திரத்தில் இருந்தா ஒரு மாதிரியான வேலையை செய்வார். அதே இடத்துல பூராட நட்சத்திரத்துல இருந்தா ஒரு சம்பவத்தை ஒரு சூழ்நிலையில செய்யறாரு. அவரே உத்திராட நட்சத்திரத்துல இருந்தா ஒரு சம்பவத்தை ஒரு சூழ்நிலையில செய்யறாரு. அப்ப கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு தடையை ஏற்படுத்தும். அந்த தடைக்கு வழிபாடு செய்யறதுக்கு தான் நம்ம கேதுனுடைய அதிதேவதையை பார்க்க போறோம். அப்ப அந்த இடத்துக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படுது. பரிகாரங்கிறது சரி, வழிபாடா இருந்தாலும் சரி, அந்த கேது தடையை கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தா அந்த கேதோட அதிதேவதையை வழிபடும் போது அந்த 4வது வீட்டு வேலை தடை இல்லாம நடக்குங்கிறது உறுதி. அவரே சுக்கிரனோட ஸ்டார்ல இருக்காரு, கண்டிப்பா அந்த சம்பவத்தை உறுதியா நல்லபடியா செய்தே தீரும். ஏன்னா கன்னி லக்னத்தை சுக்கிரன் 2-9 கூடியவராயிடுறாரு. அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு மறையாம இருந்தா அந்த சுக்கிரன் அழகா அந்த பலனை செஞ்சு தந்துருவார். அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு சிறப்பா அமையுதுன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையாலையும் அவர் வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ தடைபடாம நடத்தும். அவரு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு உத்திராட நட்சத்திரத்துல இருந்தா இந்த கன்னி லக்னத்துக்கு சூரியன் விரையாதிபதி. அப்ப அந்த சம்பவம் செய்யும் போது ஒரு விரயத்தை செய்யாம அந்த சம்பவம் நடத்தி முடிக்காது. ஒருவேளை அந்த சூரியன் லக்னத்துக்கு நல்ல இடங்கள்ல இருந்துட்டா அந்த சம்பவங்கள் கூட தடை இல்லாம செய்து வைக்கும். அப்போ பாருங்க, தனுசு ராசியில ராகு இருக்கார், கன்னி லக்னம் போடும்போது அது 4ஆம் இடமா மாறிடும். அப்ப 4வது வீட்டு வேலையை ராகு செய்யறதுக்கான வேலையை செய்ய போறாரு. ராகு புத்தியில 4வது வீட்டு வேலை கண்டிப்பா செய்தே தீரணும். அப்ப இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்காரா, அங்க மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமான்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த ராகுக்கு சாரம் கொடுத்த அதிபதிகள் அந்த லக்னத்துக்கு மறையும் போதோ 6, 8, 12 இருக்கும் போதோ அல்லது அவங்க பலவீனமாகும் போது, உதாரணத்துக்கு ஒரு நீச்சமாகறாங்க, இல்ல பிறவிலேயே வக்கரமா இருக்காங்க, யாரு? சாரநாதன். அப்ப அந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வழியில தடையாக போகுது. அந்த வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ ஒரு தடையாக போகுது. அந்த தடைக்கு என்ன வழிபாடுன்னு போதுதான் அந்த சாரநாதன் தான் வழிபாடை தீர்மானிக்கிறார். அப்ப அந்த சம்பவத்துக்கு வரக்கூடிய தடைகளை தீர்க்கக்கூடியவர் சாரநாதனே. அதுதான் சூழ்நிலை. அப்ப அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு தான் ஒரு ஜோதிடர் வழிபாட்டையோ பரிகாரத்தையோ சொல்றார். அந்த வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாடு அந்த சாரம் தந்தவருடைய நட்சத்திரத்துல செய்யும் போது இன்னும் சிறப்பா அந்த தடைகள் நீங்கி அந்த சம்பவம் உங்களுக்கு உறுதியா நடக்குதுங்கிறது ஜோதிடத்தோட விதி. அதே ராகு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு கன்னி லக்னமா இருந்தா 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அவர் ஒரு வீடு கட்ட போறாருன்னா கண்டிப்பா கடன் ஆக போகுது, அல்லது ஒரு வழக்க சந்திக்காம வீடு கட்ட முடியாது, அல்லது ஒரு சண்டை சச்சரவுகளை சந்திக்காம ஒரு வீடு கட்ட முடியாது. ஏன்னா 4ஆம் இடம் தனுசு லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு 4ல ராகுன்னு பிறவில சொல்லிட்டோம். அவரு தசாபுத்தி நடத்துறாரு, அந்த சம்பவத்தை அவர் உறுதியா செய்யறாரு. அதே ராகு கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல இருக்குது. அப்ப அந்த சம்பவத்தால அவருக்கு கடன் வரலாம், வழக்குகள் ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் உருவாகலாம், வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதெல்லாம் நிர்ணயிக்க பண்ணக்கூடியவர் யாருன்னா கோச்சாரம். கோச்சாரம் சமீப காலத்துல அந்த ராகுடைய தன்மை எப்படி இருக்குன்னு முடிவு பண்றதுதான் கோச்சாரம். அப்போ ஒரு ஜாதக பலன் அறியும் போது நின்ற ராசி, ஒரு கிரகம் நின்ற ராசியை பார்க்கணும்.
அது லக்னத்துக்கு எந்த பாவகம்னு பார்க்கணும். அந்த கிரகம் அந்த சம்பவத்தை செய்ய இப்ப தசா புத்தியா இருக்குதாங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, அல்லது நின்ற இடம் நல்ல இடமா கெட்ட இடமாங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த கிரகத்தினுடைய கோச்சாரம், தசாபுத்திநாதர்களுடைய கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த 5 விஷயத்தை பலன் அறியும் போது, இந்த 5 விஷயத்தை பயன்படுத்தும் போது நம்ம சொல்ற பலன் 99% தவறுவதற்கு வாய்ப்பில்லை. அதுல தடைகள் ஏதேனும் இருந்தால் அதுக்கு பிறகுதான் நம்ம வழிபாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு போறோம். ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்தினோட பலன் நடக்கல அப்படின்னா அந்த கிரகம் நின்ற சாரநாதனே அந்த தடைக்கு முக்கிய காரணம். அவர்தான் சூழ்நிலை, என்ன சூழ்நிலைக்காக அந்த சம்பவம் நடக்கலைங்கிறத அந்த சாரநாதனே முடிவு பண்றாரு. அப்ப அந்த சாரநாதனுடைய கோயில் வழிபாடு, தெய்வ வழிபாடு, விருட்ச வழிபாடு, முத்திரை வழிபாடு, அப்படி நிறைய இருக்கு வழிபாடு. ஒரு முத்திரை வழிபாட்டாலையும் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முத்திரை இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்துல அவங்க அனுபவிச்சு எழுதி வச்சுட்டு போனா ஒரு முக்கியமான பலன். இப்ப ஜாதக பலன் அறிதல்ல இவ்வளவு விஷயங்களை பார்க்கணுங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. உங்களுக்கு ஜாதக ரீதியான ஏதேனும் சந்தேகம் இருந்தா என்னுடைய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு செய்து உங்க கேள்வியை பதிவு செய்தால் உங்களுக்கான பலன் கட்டாயம் பார்த்து சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.